தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். நமது டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய வளர்ச்சி கடந்த 50 ஆண்டு கால சரித்திரத்தை எடுத்து நாம் பார்க்கும் பொழுது எந்திரங்களின் பங்களிப்பு அதுல மிக முக்கியமான ஒரு அம்சமாக பயணப்பட்டு வருவதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அதிலும் நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை இவ்வளவு வேகமாக வளர்ந்து உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு டாலர் சிட்டி, வந்தோரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற திருப்பூர், இப்படியான ஒரு சிறப்புகளோடு அது வளர்ந்திருக்கிறது என்றால் எந்திர பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. நேயர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் குழுமம் வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர் அப்படின்ற தலைப்புல சிறப்பு நேர்காணல்களை தொடர்ந்து நம்முடைய சேனல் வழியாக ஒளிபரப்பி வருகிறது. அந்த வகையில நம்முடைய 25 ஆண்டு கால இந்த பயணத்துல தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவி, தாங்களும் வளர்ந்து தொழில்துறையை எப்படி வளர்ப்பதற்கு எந்திரங்களை வழங்க வேண்டும் தொழில்துறையினருக்கு அப்படின்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிற நிறுவனங்களுடைய சரித்திரங்களையும் நாம் நேயர்களுக்காக ஆவணப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில 90களிலே பின்னலாடை தொழில்துறை வேகம் எடுக்கும் பொழுது அந்த வேகத்துக்கு தக்கதாக அதிநவீன எந்திரங்களை மேலை நாடுகளில் இருந்து அறிமுகம் செய்து தொழில் வளர்ச்சிக்கு அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் டெக்ஸ்டைல் தொழில்துறை அதனுடைய வளர்ச்சியில தொடர்ந்து பயணித்து வருகிற நிறுவனம் தான் நம்ம எல்லாரும் அறிந்த வால்டாஸ் நிறுவனம். இந்த வால்டாஸ் நிறுவனத்தின் முக்கிய வர்த்தக தலைமை அதிகாரியாக கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக திகழ்ந்து வருபவர். தொழில் டெக்ஸ்டைல் மற்றும் பின்னலாடை தொழில்துறையை நன்கு உள்வாங்கி கூர்ந்து கவனித்து தொழில்துறை அறிஞர் என்று கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்த வால்டாஸ் நிறுவனத்தின் வர்த்தக மேலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் நிசார் அலி அவர்களை கோவையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எப்படி 90களில இது தொழில் வேகம் எடுக்கும் பொழுது டெராட் எந்திரங்களை அறிமுகம் செய்து வேகமான தொழில் வளர்ச்சிக்கு வால்டாஸினுடைய அந்த பயணத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள், மதிப்பிற்குரிய திரு நிசார் அலி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் முத்துக்குமார் சார். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இந்த வந்தோரை வாழ வைக்கும் திருப்பூர்ன்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சியில எப்படி எந்திரங்களுடைய பங்களிப்பு எப்படி தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவியது, அதுக்கு உங்களுடைய வால்டாஸ் மூலமாக எப்படி நீங்கள் அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் பயணிக்கிறீர்கள் அப்படின்றத தொழில்துறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பேட்டியினுடைய நோக்கம். சொல்லுங்கண்ணா. முதலில் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டீமுக்கும். 25 ஆண்டுகள் பயணம், அதுவும் திருப்பூரில். அன்னைக்கு நான் தெரியும் நீங்க என்ட்ரு ஆகும் போது இருந்தது. கண்டிப்பா அதுல ஒவ்வொரு அந்தந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அதை கரெக்டா கேப்சர் பண்ணி மேகசின் ஆகவும் அப்புறம் சேனல் மூலமாகவும் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரியலி அப்ரிஷியபிள். நீங்க கேட்ட கேள்வி லைக் ஒரு எங்களுடைய என்ட்ரி இப்போ வோல்டாஸ்ங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா 1956ல ஆரம்பிச்சது. ஃப்ரம் டே 1 அன்னையில இருந்து டெக்ஸ்டைல் மிஷினரியோட இந்தியாவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா ஒரு ட்ரேடிங் ஹவுஸா நாங்க வோல்டாஸ்னா என்னன்னா ஃபோல்கார்ட் பிரதர்ஸ்ங்கிற ஒரு சுவிஸ் கம்பெனி, டாடாஸ் இந்தியாவில், ஃபோல்கார்ட் பிரதர்ஸ் ஒரு ட்ரேடிங் கம்பெனி. அவங்க சுவிஸ் கம்பெனியோடைய இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணுவாங்க. டாடாஸ் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸா இருந்தாங்க அப்போ. ஸோ ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சுதான் ஃபோல்கார்ட்ங்கிறது வோல்டாஸ்னு ஆரம்பிச்சு. ஆரம்பத்துல இருந்து அப்போ சுவிஸ் ப்ராடக்ட் டெக்ஸ்டைல் மிஷினரிஸ், அப்போ ரீட்டர், பெனிங்கர், அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அப்போவே இந்தியாவுக்கு ஒரு தரமான தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ கம்மிங் பேக் டு இப்போ திருப்பூர் அப்படின்னா, இப்போ என்னுடைய என்ட்ரி பர்சனலா எனக்கு என்ட்ரிங்கிறது 1994ல நான் திருப்பூர்ல முத ஒரு சேல்ஸ் இன்ஜினியரா நாங்க அறிமுகம் வந்தது. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேல நம்ம திருப்பூரை பாத்துட்டு இருக்கோம். ஓகே, திருப்பூர்னா என்ன? எல்லாரும் சொல்றது நெட் சிட்டி, நீங்க டாலர் சிட்டி. நீங்க அதுக்கு காரணம் நெட்டிங். ஆமா, நெட்டிங் இப்ப நான் என்ன சொல்றேன்னா
90க்கு முன்பு நிட்டிங், 90க்கு பின்பு நிட்டிங், அப்படியே சொல்லலாம். கிமுங்கிற மாதிரி. இது உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒண்ணும் இல்லை. ஒரு ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா அதுல வந்து மிஷினருடைய பங்களிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. மிஷின் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை எப்படி வந்து பயன்படுத்துறோங்கிறது தான் அதுல உள்ள. நாங்க 90ஸ்ல வரும்போது சர்க்குலர் நிட்டிங் வந்து ரொம்ப பாப்புலரா, அப்போதான் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு ஒரு காலகட்டம். உண்மையை சொல்லணும்னா முத்துக்குமார் சார், மிஷின் இருக்கும் அந்த அந்த டைம்ல. அத வந்து ஒரு டிசைன் சிங்கிள் ஜெர்சி தான் அப்ப அதிகமா இருக்கும் வைங்களா. அந்த சிங்கிள் ஜெர்சில ஒரு டிசைன் போடணும்னா மாஸ்டர் வந்து லூதியானால இருந்து வரணும். அந்த அளவுக்கு தான் அந்த காலகட்டத்துல இங்க வந்து அவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. அவர் சிங்சார் வர்ற வரைக்கும் இங்க வந்து மிஷின் நிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்பவுமே அதான் சொல்லுவோம்ல, ஒண்ணு மீனை வந்து கையில புடிச்சு கொடுக்கறத விட எப்படி புடிச்சு கொடுக்கறது, எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தா பெட்டருங்கிறத நாங்க வந்து அப்போ வந்து 90ஸ்ல வந்து பண்ணும்போது என்னங்க, நாங்க வந்து அப்போதான் சிட்கோ வந்தது. சிட்கோல வந்து நிறைய வந்து யூனிட் 2 மிஷின் 4 மிஷின் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது நாங்க பண்ண ஒரு சேஞ்ச் என்னன்னா, இந்த டிசைனோ மற்றபடி இதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே எப்படி பண்றதுங்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணோம். மிஷின் மட்டும் கொடுக்காம அந்த ட்ரைனிங் அந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கிற எல்லா கஸ்டமர், இன்னைக்கு அவங்க எங்க கஸ்டமர் தான், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து லக்ஷ்மி டெராட்டுங்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் வந்து நிட்டிங் துறையில அவங்க எல்லா டைப்பும் இது வராங்க. நாங்க வந்து டெராட்டோடைய ஏஜென்சி எடுத்துட்டு லக்ஷ்மி வந்து இங்க உள்ள லக்ஷ்மி குரூப்பும் டெராட்டும் சேர்ந்து அப்போ லக்ஷ்மி டெராட்டும் அந்த டைம்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அப்போ வந்து ஒரு ட்ரைனிங் வந்து இன்ஹவுஸ் ட்ரைனிங் இல்லாம லக்ஷ்மி ஃபேக்டரியிலையும் வந்து பேட்சா நாங்க வந்து ட்ரெயின் பண்றீங்க. கண்டிப்பா அதை வந்து நாங்க பெருமையா சொல்ல முடியும். அது வந்து ஒரு ஒரு பெரிய சேஞ்சை வந்து கொண்டு வந்தது, ஒரு கான்பிடன்ஸ் வந்தது, நம்மளாலையும் பண்ண முடியுங்கிற ஒரு இது வந்தது. இன்னொன்னு வந்து இது நாங்க பங்களிப்பு, நாங்கன்னா இப்ப வோல்டாஸ் மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. திருப்பூர் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு மிஷினரி ஒரு தொழில் வேணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஃபேப்ரிக் வரணும். நல்ல ஃபேப்ரிக் எப்படி வரும்? நல்ல ஒரு மிஷின் மட்டும் வந்தா போதும், நல்ல ஃபேப்ரிக் வந்தா அதே டைம் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வேணும், லெசர் ப்ரொடக்ஷன் காஸ்ட், எல்லா விஷயமும் இருந்தாதான் அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா அதனுடைய ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து இதெல்லாம் இது அவங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைம்ல தேங்க்ஸ் டு தட் கஸ்டமர் அந்த பீரியட்ல இருந்தவங்க அழகா சில யூனிட்ஸை உருவாக்குனாங்க. இதை நான் இப்போ வந்து நான் இதை சொல்லியே ஆகணும். இந்தியாங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி. அந்த காலகட்டத்துல நிட்டிங்னா லூதியானா. ஆமா ஆமா ரைட், எந்திரங்களே அங்க இருந்துதான் வந்தது லூதியானால. அந்த காலகட்டத்துல அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் மிஷின், லோக்கல் இம்போர்ட்டட்ங்கிற அந்த இதுக்கே போகல. ஒரு பாசிட்டிவ் ஃபீடர் இருந்தா என்ன ஆகும், ஒரு யான் அருந்ததுன்னா ஃபேப்ரிக்ல ஹோல் வராது. இது வந்து பெட்டரா இருக்கும், நம்ம கஸ்டமருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்க முடியுங்கிற ஒரு இதனாலதான் பாசிட்டிவ் ஃபீடர் உள்ள மிஷின் இம்போர்ட் பண்ணாங்க, ஒரு நல்ல குவாலிட்டி. அப்புறம் வந்து ஒரு 10 பேர் நல்லா பண்ணும்போது அதை வந்து எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து கண்டிப்பா வந்து இன்னொன்னு சொல்லணும். இப்போ இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ நாங்க வந்து ஆல் இண்டியா பேசிஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்கோம், திருப்பூர் மட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பெருமையா திருப்பூர் இந்த பகுதியை சொல்ல முடியும்னா நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏர்ன் பண்றத திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. அதாவது முதலீடு பண்ணாங்க மெஷினரியிலயோ, அதே மாதிரி பில்டிங்கா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்ம பெருமையா சொல்ல முடியும், கம்பேரிங் அதர் ஏரியாவில விட கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து மச் பெட்டர். இது ஒருத்தர் 2 பேர் பண்றது இல்ல, ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணும்போது இன்னைக்கு கடந்த ஒரு 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கு மெயின் காரணம் வந்து நம்மளுடைய ஓனர்ஸ் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை நம்பினாங்க. இது வந்து ஒரு மெஷின் வாங்கினா அதே மாதிரி ஒரு நல்ல டீம் போட்டாங்க, ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு இது. இன்னொன்னு வந்து நான் சொல்ல போனா அவங்களுமே வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரு,
திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட். லோக்கலை வந்து அப்போ ஃபோக்கஸ் பண்ணல. எக்ஸ்போர்ட் பையர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், சர்டிபிகேஷனா இருக்கட்டும், எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்தது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 50,000 கோடி தாண்டி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னமும் வரும். காட்ஸ் கிரேஸ். எனக்கு அதுல கான்பிடன்ஸ் இருக்கு. 1,00,000 கோடிங்கிறதெல்லாம் பெரிய இது கிடையாது. இன்னும் ஒரு ரொம்ப கூடிய சீக்கிரத்துல ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எங்க இன்ஸ்டால் பேஸ் இருக்குன்னா நம்ம இந்த பகுதியில இருக்கிறதுனால தான் பையருக்கும் கம்பேட்டபிலிட்டி கரெக்டா ஒத்து வருது. அப்படிங்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ வளர்ச்சிக்கு நான் என்ன சொல்றேன், மிஷினரி, அதனுடைய டெக்னீஷியனுடைய ட்ரைனிங்ஸு பிளஸ் இந்த கஸ்டமருடைய சப்போர்ட் எல்லாமே வந்ததுனாலதான் கண்டிப்பா இது வந்து ஒரு பயணம் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு இது முன்னேற்றத்தை பார்த்து போயிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான, இப்ப நீங்க எங்களை ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டீங்க. ரொம்ப எப்படி வெறும் எந்திர வர்த்தகம் மட்டுமல்லாமல் அவங்கள முழுசா வந்து அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு எப்படி உற்பத்தியை வேகமாக எடுப்பது அப்படின்ற லட்சுமி மில்ஸ்லயே வந்து இந்த ட்ரைனிங் அந்த பீரியட்ல வந்து பயிற்சி எல்லாம் கொடுத்தீங்க இல்லையா தொழில்துறையினருக்கு? அது எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு காப்பி பேஸ்ட். நாங்க ஏற்கனவே இப்போ ஸ்பின்னிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வீவிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிட்டிங் வந்தோடனே அதே மாடல்ல இங்க வந்து பண்ணி, அதாவது அங்க வந்து மெஷின்ஸ் வச்சு டெக்னீஷியன்ஸ் அங்க போவாங்க, அசம்பிளி ட்ரைனிங்ல இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கான்பிடென்ட் வந்துடும். அதுல இன்னும் இவ்வளவுதானா அப்படின்னு. இன்னைக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி வந்தவங்க நீங்க எத்தனையோ பேர். அதுதான் முக்கியம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பெருமையா பேசுவோம். ஸ்பின்னிங் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா நம்பர் 1. ஏன் யாரும் ஈவன் நானே ஒரு ஸ்பின்னிங் மில் போடனா கூட துணிஞ்சு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஏன்னா போட்டா கண்டிப்பா எனக்கு டெக்னீஷியனோ மற்றபடி எல்லாமே கிடைப்பாங்கிற ஒரு இது இருக்கு. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வந்து அதே மாதிரி நிட்டிங்ல முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வரை இப்போ வந்து அதே தைரியமா இன்னைக்கு என்ன மிஷின் போட்டாலும் நம்மளால சமாளிக்க முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ். அப்படிங்கும்போது என்னங்கும் போது முதலீடு பண்றதுக்கு ஈஸி. இப்ப இதே இது வந்து எல்லா இயந்திரத்துக்கு இருக்கா? இப்ப டையிங்ல எல்லாம் இருக்கான்னா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பினிஷிங்ல கம்மி. இனி அதுக்கு வந்து யாரானா எல்லாமே அந்த ஒரு ட்ரைனிங் அந்த சிஸ்டம் கரெக்டா வரும்போது ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். யாரும் ஆஸ் அ ஓனர் முதலீடு பண்ணும்போது அவங்க அதான் பார்ப்பாங்க. இப்ப நானே வந்து இப்போ பிளாட் நெட்டிங் வைக்கிறேன். கேள்வி கேட்கறது வந்து இப்ப இதுக்கெல்லாம் யாரு டிசைனர் எங்க போவாங்க? ப்ரோக்ராமிங் என்ன பண்றது? நாங்க என்ன பண்றோம், இப்போ ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டெல்லியில வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பேட்சா 20 பேரை ட்ரெயின் பண்ணி அந்த 20ங்கிறது 40 60 ஆகும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ். அதுதான் வந்து முக்கியம். இப்போ ஒரு கம்பெனி லைக் வோல்டாஸ்ங்கும் போது நாங்க எங்களுடைய பார்வை வந்து ஓவரால் ஒரு சிஸ்டம் அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வேணும். ஸோ எங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸே எப்பவுமே வந்து இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை நம்ம வந்து இங்க கொண்டு வரணும். எஸ், அந்த டெக்னாலஜிக்கு தேர் வில் பி அ காஸ்ட். அந்த காஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் வரும், அதுக்கு என்ன ஒரு ப்ரொடக்டிவிட்டியா இருக்கலாம், இல்ல லெஸ்ஸர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கலாம், வேற என்னென்ன வரும், கஸ்டமருடைய அவங்களுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் என்ன வரும், இன்டைரக்ட் பெனிஃபிட் என்ன வரும், எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அதை புரியும் போது ஒரு 4 பேர் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்க அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுது. நான் திருப்பி சொல்றேன், இது எங்கன்னு இல்லை, நாங்க பண்றது மட்டும் இல்லை, நல்ல டெக்னாலஜி பேக்ட் பை குட் சர்வீஸ் ஒரு இது இருந்ததுன்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுதான் கண்டிப்பா. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, அதான் நீங்க முதல்ல சொன்னது மாதிரி 90களுக்கு முன்பு 90களுக்கு பின்பு பின்னலாடை தொழில்துறை, டெக்ஸ்டைல் தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அழகா அதை பிரிச்சு காமிச்சிங்க. அது உண்மைதான். ஏன்னா 1990 தான் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கமே உதயமானதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னாடி சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டீ உதயமாகும் பொழுது 5 கோடி அளவுக்கு துவங்கி அந்த வர்த்தகம் இன்றைக்கு 50,000 கோடியை நோக்கி எளிமையா போயிட்டு இருக்கு. 40 தாண்டி போயிட்டு இருக்குது. தற்போதைய எந்திரங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய டெராட் எந்திரங்கள்ல இருக்கக்கூடிய இப்ப நிறைய வேல்யூ ஆடட் வேல்யூ ஆடட் துணிகளாகவே உற்பத்தியாகி வெளியில வருது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இன்றைய டெக்னாலஜி தொழில்நுட்பம் வந்து எப்படி எந்த அளவுக்கு மேன்மை அடைஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு ஒரு அதிநவீன இயந்திரங்களாக அது மாறி இருக்கிறது. உற்பத்தியிலையும் சரி,
வேல்யூ ஆடட் துணிகளை, மதிப்பு கூட்டல் ஆடைகளை உற்பத்தி செய்யறதுல தெரியும் சரி எந்த அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது உங்களுடைய 30 ஆண்டு கால இந்த பயணத்துல? அதாவது இப்போ நிட்டிங்னு எடுத்தாலே பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா, ரகங்கள் இருக்குது. மிஷினரியிலயுமே அப்படிதான். இப்போ வந்து மிஷினரியே இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்பின்னிங் மில்லுன்னு போடுறாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 30s கவுண்ட் யான் ஓட்டுறதுக்குன்னு ஒரு நான் பிளான் பண்ணி போட்டுட்டு நாளைக்கு அது 40s மாத்தலாம், 50s மாத்தலாம். அதே மிஷினை சில ரீஅரேஞ்ச் பண்ணி மாத்தலாம். இப்போ ஒரு வீவிங் போட்டா இன்னைக்கு நான் ஒரு ஃபேப்ரிக் நாளைக்கு ஓட்டுறதுனா ஓட்டலாம். ஆனா நிட்டிங் வந்து என்னன்னா ஒரு ஃபேப்ரிக், இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை பொறுத்து ஒரு சில ஃபேப்ரிக், இப்போ நான் வந்து ஒரு நிட்டிங்ல என்னென்ன இருக்குங்க, பேபில இருந்து இப்போ பேபி கார்மெண்ட், சில்ட்ரன் கார்மெண்ட், தென் மென்ஸ், உமன்ஸ், அவுட்டர் வேர், இன்னர் வேர், லெஷர் வேர். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன். இப்போ ஒன்று ஒரு இடத்துல சாஃப்டா வேணும், ஒரு இடத்துல எனக்கு ஸ்ட்ரெச் வேணும். அதே மாதிரி தான் நமக்கு இங்கே வந்து அதை பேக் கால்குலேட் பண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஜெர்சி, ரிப், இன்டர்லாக், இதுலயே வந்து ஆட்டோ ஸ்ட்ரைப்பர், எலக்ட்ரானிக் செக்கார்டு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல என்னன்னா ஒவ்வொரு வெரைட்டி மாடல்லையும் டிஃப்ரெண்ட் டயமீட்டர் வேணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அட்லீஸ்ட் ஒரு 10 டயமீட்டர் இருக்கும். ஒவ்வொரு டயமீட்டர்லயும் 10 கேஜ் இருக்கும். ஸோ எல்லாம் பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் போட்டீங்கன்னா நெட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட 2500 3000 வெரைட்டி இருக்கு. 3000 வெரைட்டி இருக்கு. எல்லாரும் இதை வாங்க முடியாதுல்ல எல்லாரும். இப்போ நீங்க எவ்வளவு பெரிய குரூப்பா இருந்தாலும் நான் ஒரு 50 மிஷின் வச்சிருக்கலாம், 100 மிஷின் வச்சிருக்கலாம். அதனாலதான் வந்து இப்போ நான் வந்து திருப்பூர்லாம் ஏன் வளர்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு நான் இவரு ஒரு சில மிஷின் வச்சிருப்பாரு, அவங்க சில பேர் வச்சிருப்பாங்க. இப்போ எனக்கு இது வந்து ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வந்து ஒரு பரிமாற்றம் நடந்தாதான் இந்த தொழில வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது அதை கரெக்டா புரிஞ்சு அது ஒரு ஈகோ சிஸ்டம் இங்க கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின். இதுல வந்து என்ன வளர்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு, குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. குவாலிட்டிக்காக வந்து நான் ப்ரொடக்ஷன் என்னுடைய காஸ்ட் வந்து அதிகமானாலும் பையரை நீ கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஆஸ் அ கஸ்டமர் என்ன வேணும், பெஸ்ட் குவாலிட்டி அட் லீஸ்ட் ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா கடந்த 10-15 வருஷம் பாத்தீங்கன்னா இதே தான். குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 90s பேசும்போது லைக்ராங்கிற கான்செப்டே கிடையாது. இல்ல. ஆமா, 2000 லைக்ரா ஸ்லோ வந்தது. 2000 இருந்து 2000 கிட்டத்தட்ட 2015-18 வரைக்குமே வந்தீங்கன்னா 5% லைக்ரா, மேக்சிமம் 10% லைக்ரா. அதுக்கு மேல வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரிதான் ஃபேப்ரிக் அப்ளிகேஷன். பட் இப்போ ஸ்போர்ட்ஸ் வேர் கான்செப்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலாஸ்டிக் வரும். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 30% 32% லைக்ராலாம் வர்ற அளவுக்கு வந்தாச்சு. ஃபேப்ரிக் மாறி இருக்கு. இந்த லைக்ரா வந்து என்ன ஆகும், இப்போ நார்மலா ஒரு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். இப்போ லைக்ரா வந்து நம்ம நெட் பண்ணும்போது இது வந்து கண்ணுக்கே தெரியாது. அந்த யான் லைக்ரா யான் அது ஏதாவது ஜம்ப் ஆனாலோ மிஸ்பிளேட் ஆனாலோ அந்த கிரே ஸ்டேஜ்ல வந்து நமக்கு தெரியாது. இப்ப அதே ஃபேப்ரிக் வந்து அடுத்து டை பண்ணி ஸ்டென்டர் பண்ணி பார்க்கும்போது அதுல டிஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். அந்த டைம் என்ன ஆகும்னா இப்ப 200 ரூபாய் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து அங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது 400 ரூபாய் ஆயிரும். அங்க ஃபேப்ரிக் மிஸ்டேக் ஆகுதுன்னு வச்சுங்க, எல்லாமே வந்து கொலாப்ஸ்னு என்ன லாஸ் மட்டும் கிடையாது. அப்போ வந்து எனக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க, இந்த கார்மெண்ட் இவ்வளவு இந்த இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும், அந்த ஃபேப்ரிக்கே எனக்கு டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அப்ப என்ன ஆகும், டைமுக்கு கொடுக்க முடியாது. டைமுக்கு கொடுக்கலன்னா ஏர் ஷிப்மெண்ட் காஸ்ட். ஸோ எல்லாமே வந்து இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன, நிட்டிங்லயே நம்ம வந்து கரெக்டா இதை பண்ணணும், லைக்ரா மிஸ்பிளேட்டிங் இல்லாம பண்றதுக்கு என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விழிப்புணர்வு இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி யான் கைட்ஸ் சில இது வந்து ஒரு இதெல்லாம் பண்ணும்போது இப்போ டெராட்லயே வந்து பிலோட்டெல்லிங்கிற மாடல் பாத்தீங்கன்னா அந்த லைக்ரா மிஸ்பிளேட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் 0 கொண்டு வர அளவுக்கு டெக்னாலஜிக்கல். இன்னொன்னு வந்து இப்போ குவாலிட்டி மட்டும் இல்லை, எனக்கு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி வேணும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹையர் ஸ்பீடுக்கு என்ன, இப்போ ஸ்பீடு மட்டும் போனோம்னா என்ன ஆகும், ஹையர் ஸ்பீடு போகும்போது நீடில் லைஃப் வந்து கம்மியாச்சுன்னு வைங்க, நீடிலும் காஸ்ட்லி. ஸோ எல்லாம் ஓவரால் என்ன, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து 10 ரூபாய்க்கு பண்றதை நாளைக்கு 8 ரூபாய்க்கு பண்ண முடியுமா, அதுதான் ப்ராஃபிட். ஏன்னா பையர் 2 ரூபா சேர்த்து கொடுக்க போறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, லோயஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ரெண்டும் தான் மெயினா வருது. இது வந்து இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் எதிர்பார்ப்ப டெராட்டந்திரங்கள் எந்த அளவுக்கு அதுதான் சொன்னேன். இப்ப எங்களுடைய ஒவ்வொரு மாடலும் புது மாடல் வரும்போது இத கருத்துல வச்சுதான் பண்றது. இன்னொன்னு வந்து நம்ம என்னதான் இத்தனை 2000 வெரைட்டி இருக்கு அப்படின்னாலும் 90% பேசிக் ஃபேப்ரிக் தான் வரும்.
ஏன்னா இதுதான் அப்ளிகேஷன். இப்போ ஜெர்சி, ரிப், இன்டர்லாக் வரும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி வித் லோயஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் வேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் வேர், ஆக்டிவ் வேர் அப்படின்னு பாருங்க. பாலியஸ்டர் நைலான்ங்கிறதோடைய மோஸ்ட்லி இட் கோஸ் லைக் ஃபைன் கேஜ். நம்ம இன்னைக்கு இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 28 கேஜ் 32 கேஜ்ங்கிறது ஃபைன் சொல்லுவோம். பட் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வந்துருச்சுன்னா இன்னைக்கு 50 கேஜ் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நீங்க தைவான், கொரியா இங்கேயும் வரும். இன்னைக்கு வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர்ல ஒரு அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இனி அடுத்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது மோர் லைக் டிரான்ஸ்ஃபர் ஜக்கார்ட்ஸ், இன்னொன்று பாடி மேப்பிங். ஒவ்வொரு பிராண்டும் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டோரி. ஏன் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ஃபேப்ரிக் இன்ஜினியரிங், நான் அப்படி சொல்றேன். ஃபேப்ரிக்ங்கிறது ஒரு இன்ஜினியரிங். இதை வந்து இப்போ வந்து நான் டிசைன் பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ ஒரு இது வரும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகமா மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஏர் பெர்மியபிலிட்டி வரணும். அதுக்கு நான் என்ன ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும், என்ன யான் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா என்னுடைய ஒப்பீனியன் படி இன்னும் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து நிறைய டிசைன் டீம் வந்து இன்னைக்கு வந்து ப்ரோக்ராமிங் டிசைனிங் இல்லாம ஃபேப்ரிக் இன்ஜினியரிங் டீமும் வரணும். அதான் ஆசை. ஏன்னா இன்னைக்கு ஏன் எவனோ ஒருத்தன் அங்க பண்ணி நம்மளை பண்ண சொல்றதை விட நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே இருக்கு. மேனுஃபேக்சரிங் இருக்கு, மார்க்கெட்டிங் சைட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேக் எண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் இப்போ NIFT மாதிரி நிறுவனங்கள் அவங்க எல்லாம் வந்து இப்போ நாங்கெல்லாம் அங்க போகும்போது அங்கேயே அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். அங்க வந்து டிசைன்ல மட்டும் நிக்காதீங்க. டிசைன்ங்கிறது வந்து ஃபேப்ரிக் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். ஃபேப்ரிக் டிசைன் பண்ணும். யானை எந்த ஸ்ட்ரக்சரு, எந்த எப்படி கொடுத்தா இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு கரெக்டா சொன்னோம்னு வைங்க, அவங்களுக்கும் புரியும். அதுதான் இன்னைக்கு ஒரு நைக்கியோ அடிடாஸோ அவங்க வந்து ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட் பண்றாங்கன்னா தே டூ லாட் ஆஃப் பேக் எண்ட். இது இங்கேயும் வரும். நம்ம இதுல நிறைய நிறுவனங்கள் வந்து அதை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல வந்து நிறைய வளர்ச்சிகள்னு என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும். ஸோ அல்டிமேட்டா என்ன, நிறைய டெக்னாலஜி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஓகே இன்னொன்னு சொன்னோம்னா முன்னாடி எல்லாம் நாங்களும் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் வேர்லாம் பேசணும், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒத்து வராதுங்க, யான் எங்கெங்க கிடைக்கும். இன்னைக்கு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எல்லாம் எது தேவையோ அதான் நான் சொல்றேன், எது தேவையோ அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம் மாதிரி ஒரு கம்பெனில வச்சு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது நம்ம எல்லாத்தையும் எல்லாம் பண்ண முடியாது, அது கிளியர். ஏதாவது நம்ம வந்து சில விஷயங்கள் ஒரு சின்ன டைவர்சிபிகேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்போர்ட்ஸ் வேர்ல மட்டும் ஏன் நம்ம டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் யோசிக்கல? ஏன் வந்து இன்னும் ஒரு மேட்ரஸ் ஸ்டிக்கிங் இருக்கு, ஈவன் ஷூ அப்பர் ஷூ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு லெதர் ஷூங்கிறதோடைய டெக்ஸ்டைல் மெட்டீரியல் இருக்கிற ஷூஸ் தான் நிறைய பாப்புலர் ஆகிட்டு வருது. இப்போ ஈவன் ஆபீஸ் வேற எல்லாருமே இப்ப அதை போடுற அளவு. ஏன் நம்ம ஏரியால ஏன் வந்து ஒரு ஷூ அப்பர் ஃபேப்ரிக் யாரும் பண்றது இல்ல? யாருக்கும் தெரியாது. இதே எனக்கு தெரியும், ஒரு 2 பேரை பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னா எல்லாரும் பண்றது. இப்ப பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிறதா இங்க கேள்வி. அது எல்லா இடத்துலயும் இருக்குதான் பிசினஸ். இப்ப நானே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது யோசிப்போம், முதல் போடும்போது அது யோசிக்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வளர்ச்சி அடைந்த நிறுவனங்கள் வந்து சில விஷயங்கள் ஒரு முன்னுதாரணமா பண்ணி காமிச்சாங்கன்னா எல்லாருக்கும் அது வந்து வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் சொல்றேன். ஸோ இதே தான் நான் முன்னாடி பேட்டிலையும் சொல்லியிருப்பேன். சர்க்குலர் நிட்டிங் நம்ம பாக்குறோம், ஏன் பிளாட் நிட்டிங் பாக்குறது இல்ல? இப்பதான் வந்து சில பேர் யோசிக்கிறாங்க. பட் டெஃபினட்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த இது 50,000 கோடி 1 லட்சம் கோடி ஆகணும் அப்படின்னா இருக்கிறத இந்த ஆர்கானிக் க்ரோத் மட்டும் ஆகாது. இன்ஆர்கானிக்கா சில விஷயங்கள், சில நியூ என்ட்ரி இதெல்லாம் வரும்போது தான் ஓவராலா வந்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்களும் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வந்ததுன்னா கண்டிப்பா என்னுடைய பார்வையில வந்து இந்த தொழில் வந்து இன்னும் பல மடங்குகள் என்ன வளர்ந்து இன்னும் அடுத்த தலைமுறையா இது வந்து ஜெயிச்சு நிற்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு இது டவுட்டே கிடையாது. மிக்க மகிழ்ச்சி. இப்போ எல்லாரும் வந்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு செய்தி, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம், டாக்டர் சக்திவேல் அண்ணன் அவங்களுடைய முயற்சியினால இந்தியா இங்கிலாந்து FTA வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அப்படின் போது ஏற்றுமதி வர்த்தகமும் வந்து பல மடங்கு உயரப்போகுது, அதிகரிக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டுருச்சு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி. இந்த வளர்ச்சியை நாம் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி செல்வதற்கு
ஒரு மூத்த அதிகாரியாக உங்களுடைய கருத்து என்ன? இந்த 30 ஆண்டு கால பயணத்துல எந்திர வர்த்தகத்தின் மூலமாக இந்த வளர்ச்சிக்கு உதவியவர் அப்படின்ற அடிப்படையில உங்களுடைய கருத்து என்ன? என்ன விதமான எந்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதிக அளவு உற்பத்தியை எடுக்கலாம்? அதாவது நம்ம நிட்டிங்கை பத்தி தான் இப்போதைக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பல்வேறு வகையான இப்போ பாலிஸ்டர் டையிங் மிஷின் எடுத்துக்கங்களேன், அதெல்லாம் இப்போ முக்கிய நிறுவனங்கள் நிறுவிக்கிட்டு வர்றாங்க. திருப்பூர்ல இப்போ கேஎம்ல எல்லாம் பாலிஸ்டர் டையிங் எந்திரம்லாம் ஓடிட்டு இருக்குது. இது மாதிரி இப்போ பல்வேறு முக்கிய நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்கள் நிறுவிட்டு வர்றாங்க. இதை பற்றிய வோல்டாஸினுடைய இந்த காரியத்துல வோல்டாஸினுடைய பங்களிப்பு எந்த அளவுல பயணப்பட முடியும்? அதாவது எந்த ஒரு தொழிலையும் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வேணும். ஸ்ட்ராட்டஜி போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது காம்படிஷன் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு காம்படிஷன் யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள நம்ம எப்படி வின் ஓவர் பண்றதுங்கிறது. அது இப்போ நம்ம திருப்பூர்னு எடுத்தீங்கன்னா இந்த நெட்டிங் தொழிலுக்கு காம்படிஷன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ்ல இருக்கிற கஸ்டமர், வியட்நாம், இதெல்லாம் ஸ்ட்ராங் பேஸ் நெட்டிங். இப்போ பங்களாதேஷுக்கும் இப்போ இந்தியாவுக்கும் உள்ள ஒரே ஒரு மெயின் இதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற காரணம் லோயர் லேபர் காஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. மெயின் இந்த டியூட்டி ஸ்ட்ரக்சர். இப்போ பங்களாதேஷ்ல இருந்து இப்போ யூரோப் போச்சுன்னா டியூட்டி கிடையாது. ஆனா இங்க இருந்து யூரோப்புக்கு போனா 9%, 10% கட்டினா எனக்கு பையரை பொறுத்த வரைக்கும் 10% அதிக காஸ்ட் வருது. அதனால அவங்க ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே விரும்புறமோ இல்லையோ பிரைஸ் பிரஷர். சரிங்களா? இப்போ கண்டிப்பா இப்போ யூகே அண்ட் இந்தியா இந்த எஃப்டிஏங்கிறது இது வரவேற்கிறது. இப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் கிரவுண்ட். ஆமா. சோ இப்போ என்ன ஆகும், எனக்கு டியூட்டினால எந்த ஒரு பிரைஸ் அந்த இது இல்லைங்கும் போது என்னால குவாலிட்டி கொடுத்து ஜெயிக்க முடியும். இன்னொன்னு என்னுடைய கஸ்டமருக்கு என்ன வேணுமோ, இப்ப நீங்க எல்லாமே இப்ப நீங்க சொன்னீங்க நிறுவனங்கள் எல்லாம் யாரு எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்க பிராண்ட்ஸ்க்கு பண்றாங்க. அவங்க பிராண்ட்ஸுக்கு என்ன வேணும், இப்போ அதை நம்ம கரெக்டா, அதுதான் இன்னைக்கு இப்ப நீங்க இந்தியால நிறைய பேர் பண்ண முடியாது. திருப்பூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெட்எல்டி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அன்னைக்கு ஒரு கட்டாயமா பண்ணது. இன்னைக்கு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா பிராண்டுக்கும் முக்கியம். ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட் எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமும். நீங்க இயந்திரத்துல பங்கு என்ன, இப்ப 5.5 கிலோவாட் இருக்கிறத 4 கிலோவாட்ல ஓடினாலுமே அதை நான் என்னால சொல்ல முடியும். இதை நான் 1.5 கிலோவாட் சேவ் பண்றேன்னா எவ்வளவு இது நம்ம சேவ் பண்றோம். அதே மாதிரி ரீசைக்கிள் யூஸ் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் மிஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க ஹோல் கார்மெண்ட் மிஷின்ஸ், டைரக்டா கார்மெண்ட் வேஸ்டேஜ் எப்படி எனிதிங் வேஸ்டேஜை கம்மி பண்றதுங்கிறது நம்ம we are going to contribute to the society. இதெல்லாம் தான் பிராண்ட். ஒண்ணு நம்ம பண்றது, இன்னொன்னு அவங்களுக்கு நம்ம எப்படி எடுத்துரைக்குங்கிறது முக்கியம், எக்ஸ்பிளைன் பண்றதும் முக்கியம். ஸோ அதே மாதிரி லேபர் சைடா இருக்கட்டும், ஒரு சேஃப்டி சைடா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ஒரு ஓவராலா ஒரு கைகோர்த்து நிற்கும் போது ஒரு பையர் துணிஞ்சு இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரைஸ் பிரஷர் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. இதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. ஸோ அதுக்கு இயந்திரங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஜெர்சி 40 RPM 45 RPM ஓட்டுறது நாளைக்கு 50 வரலாம். வளர்ச்சிகள் அப்படி இருக்கலாம், இல்ல வேற டெக்னாலஜியே வேற. இப்போ எனக்கே தெரியும் நீடில்ஸ்ல இப்போ லூப்ரிகன்ட்டே இல்லாத சில ட்ரையல்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆயிலே இல்லாம நெட்டிங் பண்ற மாதிரி, நெட் பண்ற மாதிரி வேற. அதுதான் ஒரு பிரேக் த்ரூ டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பா எல்லாமே ஒரு பேக் எண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வரும்போது எனக்கு தெரியும் திருப்பூர் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். துணிஞ்சு வாங்குவாங்க எதை பத்தியும். ஏன்னா இன்னைக்குமே நான் எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஒரு எக்ஸிபிஷன்லாம் போனோம்னா எதுக்கு எக்ஸிபிஷன் போகணும், ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி பார்க்கணுங்கிறதுக்காக போவோம். ஆனா திருப்பூர்காரங்க பார்க்கும்போது என்னங்க புதுசு இருக்குன்னா ஒண்ணும் இருக்காது. ஏன்னா என்ன வருதோ அது இங்க வந்துடும். சோ நீங்க எலக்ட்ரானிக் செக் கார்டா இருக்கட்டும், டிரான்ஸ்பரா இருக்கட்டும், டபுள் செக் கார்டு, நீங்க என்ன இருக்கோ இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய இல்லைனாலும் அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இது. ஏன்னா அவங்க துணிஞ்சு இது பண்ணுவாங்க. இன்னொன்னு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்களே ஒரு ப்ராடக்ட் ஸ்மார்ட் டெக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில பண்றோம். இது என்னன்னா கிரே நிட்டிங்லயே நிறைய கேமரா போட்டு அதை கம்ப்ளீட்டா எல்லா ஃபால்ட்டுங்கிறத அதனுடைய ஃபேப்ரிக் ஹிஸ்டரியே ஏஐ டெக்னாலஜி மூலமா எல்லாம் சர்வருக்கு போய் அனலைஸ் பண்ணி உங்களுக்கே எல்லாமே கொடுத்துரும். இதுல இந்த ஃபால்ட் இருக்கு, இதுல கிரே ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங்ல இருக்கு, அதுலயே எல்லாமே இன்ஸ்பெக்ஷனே தேவையில்லை. எல்லாமே இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா
இன்னைக்கு எல்லாம் எத்தனையோ மெடிக்கல் இதுல வருது, இப்ப டெக்ஸ்டைலையும் வருது, நெட்டிங்ல வந்துருச்சு, இனி அடுத்து டையிங்ல வரும். ஸோ டெக்னாலஜிங்கிறத நம்ம அடாப்ட் பண்ணணும். கண்டிப்பா அதுவும் வந்து முக்கியம். எல்லாத்துக்கும் காஸ்ட் இருக்கு, பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். வாங்குறது பெருமைக்கு வாங்கக்கூடாது. எதை வாங்கினாலும் அதை வாங்கி கரெக்டா அதுக்கு என்ன வருமோ யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா தேர் வில் பி a ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு இதெல்லாம் தான் வந்து பையருக்கு அட்ராக்ஷன். நீங்க எஃப்டிஏ வருதுன்னா இப்ப எல்லாரும் இங்க வந்து கொடுத்துருவாங்களான்னா அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பா இது எனக்கு அவங்களுக்கு வேணுங்கிற தேவைக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டால் பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்ல, ஐ எம் ஷுர் இனி யூரோப் கூட எஃப்டிஏ வரலாம். ஆமா சரி, இதெல்லாம் வந்து போனஸ். ஃபண்டமெண்டலா என்ன வேணும்? நம்மளுடைய கட்டுக்கோப்பு, இது வந்து ஒரு கட்டமைப்பு, அது வந்து ஒரு சாலிடா இருந்தது அப்படின்னா நம்ம பையரை தேடி போக வேண்டியதுல பையர் நம்மளை தேடி வரும். அந்த பொசிஷனுக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன வேணுமோ ஒவ்வொரு இதையும் டைட்டன் பண்ணி, ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், காஸ்ட் கட்டிங் ஆஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஓவராலா பண்ணும்போது அது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிங்கிற பேச்சே கிடையாது. 10 மிஷின் வச்சிருக்கவங்களும் அதான் பண்ணணும், 100 மிஷின் வரும். இது ஒரு கல்ச்சரா மாறுச்சுன்னு வைங்களேன், அதுதான் சக்சஸ். கண்டிப்பா இந்த ரீஜனுக்கு நான் பெருமையா நம்ம சொல்றோம், இது 30 வருஷத்துல நிறைய கம்பேரிங் அதர் ரீஜன் ஆஃப் இந்தியா, இந்த திருப்பூருங்கிறது மச் பெட்டர். காரணம் வந்து அந்த காலகட்டத்துல சில பேர் இந்த மாதிரி முன்னுதாரணமா பண்ணது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பவும் அதே தான் கண்டினியூ ஆகும். நிச்சயமா யார் நல்லா பண்ணும்போது அடுத்தவங்களும் வா சரி சொல்லு, நான் வந்து நல்ல மிஷின் மட்டும்தான் அப்படி சொல்ல, இதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சரா மாறுச்சுன்னு வைங்களேன். எல்லாமே நல்லா ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க ஒரு லேபர் இதை எடுத்துக்க, இப்போ நம்ம ஏரியால வந்து இப்போ ஒரு அழகான ஒரு ஹாஸ்டல் கொடுத்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து இப்போ இது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் இது இருக்கான்னா கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங், அதை வந்து நம்ம எப்படி பண்றோம், அடுத்து வந்து ப்ரொடக்ஷன், எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். வளர்ச்சிங்கிறது எல்லாருடைய மொத்த பங்களிப்பு இருந்து வளர்க்கும் போது என்ன ஆகுன்னா அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப, அதனாலதான் நம்ம 50ல இருந்து 1ங்கிறது வந்து ஈஸியா பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வர காரணம் வந்து இதுதான். வோல்டாஸ் வந்து கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்துறை வளர்ச்சியில வந்து நெட்டிங் எந்திரங்களை மாத்திரமல்ல, A to Z துணி தயாரிப்புல இருந்து அனைத்து துறைக்கான எந்திரங்களை வந்து நீங்க வழங்கிட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் வரிசைப்படுத்த முடியுமா? அந்த நெட்டிங் எந்திரம், அதுக்கப்புறம் எந்தெந்த எந்திரங்கள்லாம் அறிமுகப்படுத்தினீங்க, கரண்ட்ல இப்போ என்ன விதமான எந்திரங்கள்லாம் வந்து தொழில்துறையினருக்கு நீங்க வழங்கிட்டு இருக்கிறீங்க? ஆப்வியஸ்லி இது வந்து டெக்ஸ்டைல்ங்கிறது ஒரு வேல்யூ செயின். ஃபைபர்ல இருந்து வரணும். ரா மெட்டீரியல் நல்லா இருந்தாதான் நல்ல யான் உற்பத்தி பண்ண முடியும், நல்ல யான் இருந்தாதான் நல்ல ஃபேப்ரிக் வரும். ஸோ இப்போ எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் யான் டு ஃபேப்ரிக், யான் டு ஃபேப்ரிக் என்னென்ன இருக்கோ அதுல வந்து குவாலிட்டியா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஜென்னிங் கிடையாது, ஸ்பின்னிங் வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்து லக்ஷ்மி LMW உடைய பார்ட்னர். LMWல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்பின்னிங் சொல்யூஷன். ஸ்பின்னிங்க்கு அடுத்து வந்து நாங்க வந்து ஃபேப்ரிக் ஃபார்மிங், யானை வந்து 3 டைப்பா வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஃபேப்ரிக் பண்றது ஒன்னு சர்க்குலர் நெட்டிங், ரெண்டாவது ஃபிளாட் நெட்டிங், மூணாவது வந்து வீவிங் மிஷின்ஸ், வார்ப் நெட்டிங் அண்ட் நான் ஓவன். இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து நாங்க வந்து சர்க்குலர் நெட்டிங், டெராட், பிலோட்டலி அண்ட் இன்னொரு இப்போ ரூன்ஷான்ங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி, தேர் வெரி குட் இன் எலக்ட்ரானிக் ஜக்கார்ட்ஸ், அந்த மாதிரி அதையும் வந்து இப்போ பண்றோம். அடுத்தது வந்து ஃபிளாட் நெட்டிங் ஃப்ரம் ஷிமாசிக்கி ஜப்பான். எல்லாமே லீடர்ஸ் இருக்கிறவங்க. அடுத்து வந்து இப்போ நீங்க வீவிங் மிஷின் வந்து ஷாண்டோங் ரீஃபா, தென் என்ன நான் ஓவன் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக்கா பண்றது. தென் ஒன்ஸ் நம்ம நெட்டிங் பேசுறதுனால நெட்டிங் எடுத்தீங்கன்னா அடுத்து நெட்டிங், சர்க்குலர் நெட்டிங் முடிச்சு டையிங் வந்து நம்ம தீஸ் வந்து டையிங் மிஷின் பண்றோம், ஃபினிஷிங் ப்ரூக்னர், அடுத்து வந்து பிரிண்டிங் ரெஜானி, தென் அதை சார்ந்த க்ளூபர், ஸ்மார்ட் டெக்ஸ், அதனுடைய சார்ந்த அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணுமோ அது ஐடியானா ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன்ங்கிறது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேப்ரிக் இப்போ வந்து நீங்க ஒரு 30s கவுண்ட்ல ஒரு பண்றாங்க. இப்போ 30s கவுண்ட்ல வந்து ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு இப்போ 28 mm காட்டன் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது ரெகுலர். சில ஃபேப்ரிக் வந்து என்ன நல்ல ஒரு ஹை எண்ட், இப்போ நீங்க ஹை எண்ட் ஒரு கிளஸ்டருக்கு நீங்க வந்து நீச் செக்மெண்ட் கொடுக்குறேன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க மிக்சிங்கே மாத்துவாங்க. அந்த 28 mm ஃபைபருக்கு பதில் 36 mm ஃபைபர் யூஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த யான் அதுலயே 30 அண்டர் ஸ்பின் பண்ணி 30 கவுண்ட்ல வச்சு நீங்க அதுல பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா பிரில்லியன்ஸ் சூப்பரா இருக்கும்.
இதெல்லாம் ரெசிபி. இது எல்லாரும் காஸ்ட் அதிகமாகும். ஆனா இது வந்து நான் வந்து $5 விற்கிறதுக்கு பதிலா நான் $50 நான் ஏன் சொல்ல வரேன்னா ஸ்கோப் வந்து நிறைய இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து வால்யூம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, திருப்பூர் நம்ம கஸ்டமர்ஸ்ல சம்டைம் நம்ம வந்து அந்த நீச் செக்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி வால்யூம் இருக்காது ஆனா வேல்யூ இருக்கும். ஸோ அதுலயும் வந்து சில பேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த 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 பகுதிக்கு வந்து எல்லாரும் வந்து பாக்குற அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வால்யூம் பண்றோம், வேல்யூம் பண்ணலாம். வேல்யூ பேஸ்ட் குட்ஸ் இதே தான் நான் சொன்னேன். ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு நல்ல பெரிய ஓரளவுக்கு பண்ற ஒரு 200 கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி ஒரு டிவிஷன் ஒரு 10 பேர் மட்டும் ஒரு இதுல வேற ஒரு பார்வையில ஒரு ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி அதுல ஏதாவது பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அடுத்து வந்து இப்போ இந்த டிஜிட்டலைசேஷன் ஆன்லைன் இது அப்படிங்கிறது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்லாம இனி அதர் கண்ட்ரீஸ்லயும் இனி வந்து இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து வேற எப்படி நம்ம வந்து இன்னும் வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்னா ரீச் அதிகமா இருக்கும். மேபி இன் ஃபியூச்சர் வந்து எந்த ஒரு ஏஜென்சியோ இல்லாம அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும்போது இப்பயே இன்னும் கொஞ்சம் இப்போ ஈவன் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வேரியஸ் சேனல்ஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல வந்து சில சேனல்ஸ் வச்சு ஆன்லைனோ ஒரு பிராண்டோ திருப்பூர் அஸ் பிராண்டோ அது ஏதோ ஒண்ணு யோசிச்சு பண்ணோம்னா இன்னும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அதை வந்து நம்ம விட முடியாது. கண்டிப்பா வந்து இனி ஃபியூச்சருங்கிறது அது வரும். அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து இன்னும் வந்து ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நெட்டிங் மட்டும் இல்லாம நான் சொல்றது நிறைய டையிங் நான் சொன்ன மாதிரி டையிங்லாம் இன்னைக்கு மெயின் ப்ராப்ளமே வந்து ஒரு டெக்னீஷியன் அவைலபிலிட்டி இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் சென்டர்ஸ் மெனி திங்ஸ் இதை வந்து ஒரு ஓவராலா ஒரு இண்டஸ்ட்ரியும் பிளஸ் இந்த மாதிரி அசோசியேஷன் பிளஸ் மெஷினரி சைடு மேனுஃபேக்சரர் எங்களை மாதிரி பீப்புள் கைண்ட் ஆஃப் ஒரு எல்லாரும் இணைஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி ஒன்ஸ் இன் 6 months ஒரு மீட்டிங் போட்டு யார் என்ன பண்ணலாம் என்ன பண்ண கூட ஒரு ஐடியா ஷேர் பண்ணி சில ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவ பயணத்தை எங்களுடைய சேனலுக்காக ரொம்ப தெளிவாக விளக்கமாக, அதாவது ஒரு எந்திர வர்த்தக நிறுவனத்தினுடைய அதிகாரி என்பதை தாண்டி உலகளாவிய வர்த்தகத்தையும் உங்களுடைய கழுகு பார்வையில நீங்க வந்து நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் உழவு அழகாக நீங்கள் விளக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை தந்து இந்த பேட்டியை வழங்கியமைக்காக மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள் பல. ரொம்ப இன்னும் ஒரு 25 வருடம் மினிமம் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா நிச்சயமா சார். நன்றி நேயர்களே. வணக்கம்.